வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டதில் முக்கியமான விஷயம், தமிழ்நாடோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து ஒரு 3% இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்துக்கு இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது நார்மலான ஒன்று தானா, இல்லை சீரியஸான கன்சர்ன்ஸோடு இதை நம்ம அணுகணுமா சார்? இன்டர்நேஷ்னல் யாட்ஸ்டிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு எடுக்கிறாங்க. நம்மளோட பட்ஜெட்டோட பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கும் நம்ம எவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற ரேஷியோ வந்து 3.5% சில பேர் இடத்துல சொல்கிறாங்க, சில இடங்களில் 3% அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டில் நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி அப்படிங்கிறது வந்து 3.43 இருந்துச்சு. இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணதில் சொல்லப்படுறது அப்படிங்கிறது 3.43%லேருந்து 3% கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது இங்கே இறங்கும்பத்தில் இருக்குது இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோவை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். அது பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் சொல்கிறத காட்டிலும் நம்ம வந்து கரெக்டான ஒரு லைனில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம சொல்கிறதுனா. பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறவங்களோ இல்லை அரசாங்கத்தை விமர்சிக்கிறவங்களோ தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை ரொம்ப அதிகமாயிருச்சு, அதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட கடன் சுமை உண்மையிலே அதிகரிச்சுட்டு வருதா? கடன் சுமை அதிகரிக்கிறாங்க செய்யுது. 10.7 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் சில உதாரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற 2 வீலர்ஸோ இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில் ஓடுற 2 வீலர்ஸோ இவ்வளோ பேர் ஃபுல் பேமெண்ட் போட்டு நம்ம அந்த 2 வீலர் வாங்கியிருப்போம். ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான். அப்போ அந்த 2 வீலரால் ஏதோ ஒரு வகையில் வந்து வருமானம் கிடைக்குது. அப்போ நான் 2 வீலருக்கு கடன் வாங்குறது பிரச்சனை கிடையாது. இதே நான் ஃபாரின் ட்ரிப்புக்கு போகிறதுக்காக நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த கடன் வந்து என்ன சொல்கிறது, போயிட்டு வந்துடலாம், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். பட் திருப்பி அந்த கடனை செலுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்கும். அப்போது இங்கே நம்ம வாங்குகிற கடன் என்ன மாதிரியான விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கடனே இல்லாமல் 2 வீலரை வாங்கு, அதுக்கப்புறம் நீ சம்பாதிங்கன்னா அது 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 ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அப்போது நீங்கள் ஒரு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த கடன் வாங்கி சில எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வழியாக தான் வரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து கடனை ரீபே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லாஜிக் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பல பேர் மேலே இருக்கிற இஎம்ஐ உதாரணமே நம்ம அதை அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நீங்கள் ஆயுள் முழுக்க சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வீடு வாங்குங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போது அரசாங்கத்துக்கு இதே உதாரணத்தை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கம் விரயமான செலவுகளுக்கோ ரொம்ப ஒரு ஆடம்பரமான செலவுகளுக்கோ அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அது வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற பல நேரங்களில் அரசு விரயமான விஷயங்களுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறது இல்லை. எசென்ஷியலான விஷயத்துக்கோ இல்லை சோஷியல் செக்யூரிட்டி அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கடன்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நேச்சுரலாக இந்த க்ரைட்டீரியாவில் அதை பார்க்கும்போது அது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. சரி, எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எப்படி இருக்குது? எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த 10.71 லட்சம் கோடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, இதுக்கு ஜிடிபியில் இது எத்தனை சதவீதமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து போன வருஷம் வந்து 31 லட்சம் கோடி, இப்போது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 35.6 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. ஜிடிபியில் இது கிட்டத்தட்ட 26.12 இல்லை 2% அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வளர்ந்த நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 60% ஜிஎஸ் அவங்களோட கடனுக்கும் ஜிடிபிக்கும் இருக்கிற உறவை சொல்லுது. அது இருந்துச்சுன்னா ஓகேன்னா, நம்ம வளர்ந்த நாடுகள் கிடையாது. வளரும் நாடுகளுக்கு 40% வரைக்கும் இன்டர்நேஷ்னல் யாட்ஸ்டிக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரி, அந்த யாட்ஸ்டிக்கும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்தியாவுக்குள்ளே வந்து இந்திய ஒன்றியத்தால் செயல்படுற ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 33% வரைக்கும் உங்களோட கடன் சுமை இருக்கலாம் உங்களோட ஜிஎஸ்டிபியில் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்மளோட நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி 3-4 வருஷமாகவே 26%, 26.2%, 3% இந்த நம்பர்ஸ்குள்ளேயே தான் ஹோவர் ஆகிட்டு இருக்கு. 26% நம்ம தாண்டவே இல்லை. அப்போது இந்தியாவில் செயல்படுற ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிற அந்த நார்ம்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதனால் கடன் சார்ந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப வீக்கரான பொசிஷன் இருக்குமா அப்படின்னா இல்லை. சில மாநிலங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட 54%, 45% அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அவங்களோட கடன் அளவு இருக்குது அவங்களோட ஜிடிபியில். நம்ம அந்தளவுக்குலாம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநிலங்களில்
35%, அதாவது அவங்க வாங்கின மொத்த கடன் வந்து அவங்களோட ஜிஎஸ்டிபியில், அதாவது ஸ்டேட்டோட ஒரு ஒட்டுமொத்த உற்பத்தியில் 35%க்கு மேலே இருக்கிற ஸ்டேட்ஸ் எடுத்திங்கன்னா 11 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ரைட்டுங்களா? நம்ம ஒரு பெரிய வளரும் மாநிலம், இல்லை வளர்ந்த மாநிலமாக ஆல்ரெடி இருக்கும். இந்தியாவுக்குள்ள கணக்கு பார்க்கும்போது அதிக வளர்ச்சி இருக்கிற மாநிலம், நிறைய சோஷியல் செக்யூரிட்டிக்காக கடன் வாங்குகிறோம். இவ்வளோ இருக்கும்போது நம்ம கடனை பற்றி கவலைப்படணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நார்ம்ஸ் படியும் நம்ம வந்து அதுக்குள்ளே அவங்க சொல்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப இங்கே ஊதாரித்தனமாக எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுற மாதிரியான இங்கே அந்த மாதிரியான ஒரு பிக்சரும் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி அவ்வளோ கவலைப்படுற ஸ்டேட்டில் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த பட்ஜெட் அறிக்கையில் வருவாயிலும் குறைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, ரெவென்யூ டெபிசிட். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது இங்கே 2 விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கடனில் எவ்வளவு தூரம் வந்து இந்த கடன் அதிகரிக்க என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கான வட்டியும் நம்ம வந்து கட்ட வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வட்டி மட்டுமே 79,000 கோடி வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் செலுத்துகிறோம். இப்போது மேற்கொண்டு நம்ம வந்து இன்றைக்கி இன்னும் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய வருவாயில் அதிக பணம் வட்டிக்கே போக வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ இந்த அதிகமான மேற்கொண்டு வரக்கூடிய கடன் வந்து இந்த வட்டி காம்பனண்ட் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் வந்து சுருக்கமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த குறிப்பிட்ட கடனை வந்து மேற்கொண்டு ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டி, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணால் ஓகேன்னு சொல்கிறோம். இதில் ரெவென்யூ டெபிசிட் லாஸ்ட் இயரில் வந்து 69,000 கோடி இருந்துச்சு. இப்போ இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து 48,000 கோடிக்கு சுருங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இது 2 அடிப்படையில் பார்க்கலாம். ஒன்று, ரெவென்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஜிடிபி அப்படிங்கிறது இங்கே ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்ம 11% மேலே வந்து வளர்ந்துருக்கோம். கடைசி 2-3 ஆண்டுகள் எடுத்திங்கன்னா சராசரியாக 9% வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரெவென்யூ டெபிசிட்டில் நிறைய பணம் வந்து சேலரிஸ்க்கு இல்லை மற்ற பேமெண்ட்ஸான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. அதை வந்து குறைச்சாலும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அரசாங்கம் கொஞ்சம் கன்சர்ன்ஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் சேலரியை ஸ்க்வீஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து பென்ஷன் மேன ஸ்கீம்ஸை வந்து ஃப்ளோட் பண்ணாமல் இருக்க முடியுமா? இது வந்து மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளமாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து க்ளீன் பேலன்ஸ் ஷீட்ஸ் இங்கே வைக்கும்போது அங்கே பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, பீப்புள்ஸ் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெவென்யூ டெபிசிட் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. பட் ரெவென்யூ டெபிசிட்ஸில் இருந்த பல்வேறு எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது பார்ஷியலாக இங்கே வாங்கின கடன்லேருந்து நம்ம எசென்ஷியலான சில விஷயத்துக்கு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது அரசாங்கம் அதுவாகவே இருக்கிற ஒரு ரெவென்யூலேருந்து செலவு பண்ண வேண்டிய விஷயத்தை தாண்டி கடன்கள் வந்து இதுக்காக வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதை ஒரு கன்சர்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சர்ன் எதனால் ஏற்படுது சார்? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கறதுனால மாநிலத்தில் கடன் அதிகமாகுது அப்படின்னு சிலர் பிளண்டாக கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்க்கோ ரெவென்யூ டெபிசிட்க்கோ நடுவில் இருக்கிற பேலன்ஸை ஒரு கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணிட முடியுமா? இப்போ நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எவ்வளோ தூரம் க்ரோத்தை கொடுக்குது, உங்களோட பிளானிங் எப்படி இருக்குது, உங்களோட பாலிசி எப்படி இருக்குது, உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்குது, இதுதாங்க எண்ட் ஆஃப் த டே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கடன் வாங்குறீங்க, அந்த கடனில் உங்களால் அதிகமான உற்பத்தி பண்ண முடியுதா, அதை ஏற்றுமதி பண்ணி அதிகமான வருவாய் ஈட்ட முடியுதா, அது வழியாக தான் நம்ம திருப்பி அந்த கடனை செலுத்துகிறோம். இல்லை நான் கடனை வாங்காமல் இதை வச்சு அப்படியே ஓட்ட போகிறேன் அப்படின்னா அந்த அந்த பந்தயத்தை நம்ம கட்டி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பந்தயம் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஸ்பெக்டேட்டராக வேலை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஸ்பெக்டேட்டராக நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த க்ரோத்தை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பந்தயத்துக்குள்ளே இறங்கி தான் தீரணும். நீங்கள் பந்தயம் கட்டி தான் விளையாடி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வெளியிலேருந்து இவ்வளோ கடன் இவங்க வாங்குறாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு ரிஸ்க் அவர்ஸ் மைண்ட் செட்டை நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவான மைண்ட்லேருந்து, கன்சர்வேட்டிவான ஐடியாஸ்லேருந்து இது இவ்வளோ தூரம் நம்ம போகணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெரெயினில் ஒரு விதமான ஊக்காவலில் ஓலட்டைலாக இருக்கிற இந்த சினாரியோவில் நீங்கள் அந்த பந்தயம் கட்டலை அப்படின்னா we will be gone. நம்மளால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெஜெக்டரியில் இந்த லிவரேஜ் எடுக்க வேண்டியது நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த கேமுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். அந்த கேமுக்கு தமிழ்நாடு ரெடியாக இருக்குது, மகாராஷ்டிராவும் அந்த மாதிரியான கேமுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் தான் வந்து இங்கே இந்த கேமுக்கு ரெடியாக இருக்காங்க. மற்ற இடங்களில் இன்னுமே அக்ரிகல்ச்சரில் கன்ஃபைண்டாக தான் இருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன எக்கனாமிக் சர்வேவில் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
அக்ரிகல்ச்சரில் இன்னும் ரிட்டைன் ஆகிறது ரொம்ப சொற்பமான 25% ஆட்கள். இது எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு சொல்கிற டேட்டா. நீங்கள் கண்ணில் சும்மா கேஷுவலாக பார்த்தீங்கன்னா கூட நம்ம கிராமங்களில் இருக்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளேயும் இல்லைன்னா ஒரு 55 வயசு 60 வயசுக்கு மேலேயும் தான் இருக்காங்க. இடைப்பட்ட ஆட்கள் மெஜாரிட்டி வந்து கிராமங்களில் இல்லை. அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் வந்து கிராமங்களில் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் மைக்ரேட் ஆகிடுறாங்க. வேலை சார்ந்தோ இல்லை படிப்பு சார்ந்தோ வேறு ஏதோ விஷயத்துக்கு வந்து அவங்க சிட்டியை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சார்ந்திருக்கிற லேபர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி இண்டஸ்ட்ரீஸை நோக்கி அவங்க வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக ஒரு எக்கனாமிக் தியரி இல்லை எக்கனாமிக் மாடல்ஸில் பில்ட் பண்ணுறதுன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு லேபருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அங்கேருந்து சர்வீசஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ அக்ரிகல்ச்சருக்கு விவசாய கூலிகள்லாம் ஆளுக்கு யார் வருவாங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹிந்தி ஹால்பெட்லேருந்து தான் ஆட்கள் வருவாங்க, இல்லை பெங்கால்லேருந்து தான் ஆட்கள் வருவாங்க. வேறு வழி இல்லை. இன்றைக்கி நம்ம கண்குரடாக பார்க்கக்கூடிய தஞ்சாவூர் மாதிரியான ஒரு ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாட்டிலேயே ஒரு 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 ஹிந்தி பாடலோட இல்லை ஒரு வடமொழி பாடலோட வந்து நாட்டு நட்டுறது நம்ம வீடியோஸ் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அது இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். இல்லை அந்த வேலைக்கெலாம் அவங்க வரக்கூடாது, நம்ம தான் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரியா அப்படின்றது நம்மளே கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம இந்த சிட்டிக்கு வரக்கூடாது, நான் சொல்லி எந்த சிட்டிக்கும் நம்ம மைக்ரேட் ஆகக்கூடாது, எல்லாருமே மறுபடியும் பேக் டு வில்லேஜ்ன்ற கான்செப்ட்டுக்கு போய் நிற்கணும். அது யாருக்கும் தயாராக இல்லை. அது எல்லாரும் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க அந்த விஷயத்துக்கு தயாராக இருக்காங்களா? நான் என் வேலையை விட்டுட்டு மறுபடியும் அந்த வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா இல்லை. இது அவங்கள பார்த்து அவங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி தான். இது மற்றவங்கள வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய கேள்வியை என்னால் எடுத்துக்க முடியல. இந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு மாறுறது தான் ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸில் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இன்ஃபேக்ட் அதில் ஹிந்தி பெல்ட்லேருந்து வராங்க, இல்லை வேறு யாரோ வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரீஸுங்கிற இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது இது ஒரு இன்க்ளூசிவான ரியலிஸ்டிக்கான க்ரோத்தாக நம்மளால் எடுத்துக்க முடியுமா சார்? நீங்கள் 2 வருஷத்தோட தகவலை மட்டும் பார்ப்போம். போன வருஷத்தில் இந்தியாவோட சராசரியான இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11% இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட வளர்ச்சி அப்படிங்கிறது 12% இருந்துச்சு. இந்த வருஷத்தில் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து சரிவு ஏற்பட்டுருச்சு. இந்திய இண்டஸ்ட்ரீஸோட உற்பத்தி அப்படிங்கிறது, அதாவது அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் 4% தான். தமிழ்நாட்டோட வளர்ச்சி இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு எடுத்திங்கன்னா 14%. ஆக்சுவலாக நம்ம வந்து 12%லேருந்து 14% போகிறோம். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 11%லேருந்து 4%க்கு வருது. இந்த கிராஃபை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டீப்பர் லைன் வந்து இன்னும் ஸ்டீப்பாக போயிட்டுருக்கு. ஸ்டீப்பரில் இருந்த லைன் இன்னொரு பக்கம் இந்தியாவோட லைன் வந்து கீழே இறங்குது. அப்போ நீங்கள் கேப் வந்து அவ்வளோ இங்கே வெஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அவ்வளோ தூரம் இங்கே இண்டஸ்ட்ரியல் அவுட்கம் நடந்திருக்கு. இங்கே வந்து புது துறைகள் சார்ந்திருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய MOU சைன் பண்ணது வந்து ரியலைஸ் ஆகிருக்கு. சமீபத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சரே வந்து டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவரோட ஒரு குறிப்பிட்ட பேட்டியிலேயே ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஃபோரமில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த இனிஷியலாக MOUs எடுத்திருக்கோம், அந்த MOUஸில் எவ்வளோ தூரம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டுச்சு, எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன் எக்ஸிக்யூஷனில் இருக்குது. அவங்க அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சில பேரை வந்து வாங்கன்னு இன்வைட் பண்ணுவோம். ஒரு 100 பேர் வராங்கன்னா அதில் கன்வர்ஷன் ரேட்டுங்கிறது பல மாநிலங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட கன்வர்ஷன் ரேட் வந்து கம்பேரிட்டிவாக வே ஹெட்டாக இருக்குது. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்குது. நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் எதுவும் நம்ம உற்பத்தி பண்ணுற நம்பர்ஸ் இல்லை. ஓவராலாக RBI, இந்தியன் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜென்ரேட் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய டைவர்சிஃபிகேஷன், அது இவ்வளோ பெரிய வெஜ் இருக்குது, இவ்வளோ பெரிய கேப் இருக்குன்றது வந்து பெரிய கேப்பை நம்ம பார்க்கணும். அதனால தான் நீங்கள் 11% இங்கே க்ரோத் இருக்குது. தமிழ்நாடோட கோலாக 2030க்குள்ளே 1 trillion எக்கானமியை நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது 2031 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் தமிழ்நாடு கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்களா சார்? பர்சனலாக நான் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, இனிஷியலாக நம்ம வந்து இந்த மாதிரி 11-12% க்ரோத்துங்கிறது வந்து இனிஷியல் டேஸில் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. போக போக வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 40 மார்க்லேருந்து ஒரு 50 மார்க் 60 மார்க்குங்கிறது ஈஸியாக வந்து தொட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனால் கடைசியாக கன்வர்ஷன் இருக்குல்ல, 80லேருந்து 85 நகரத்தோ 80லேருந்து 90க்கு போகிறதுக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும். இல்லை 90லேருந்து 100 மார்க் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இனிஷியல் டேஸில் நம்மளால் இந்த 11-12% கிட்ட வந்து அச்சீவ் பண்ண முடியும். போக போக அச்சீவ் பண்ண முடியுமானா அதோட
அதோட பாலிசி மேக்கர்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கோ இது எல்லாமே தான் வந்து அதை தீர்மானிக்கும். இந்த கரண்ட் ரேட்டில் தமிழ்நாடு 12%லேயே போயிடுச்சு அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி 2013 வந்து கண்டிப்பாகவே அச்சீவ் பண்ணிடலாம். எக்கனாமிக் சர்வே வந்து 2031 சொல்லியிருக்காங்க. ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சாக ஒரு இனிஷியல் 5 இயர்ஸ்க்கு ஒரு 12 to 13% வந்து க்ரோத் இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 8-9% வளர்ச்சி இருக்கும்னு வச்சுப்போமே. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு 2-3 வருஷம் தாமதமாகலாம். 2034 அந்த மாதிரியான குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இது நடக்கலாம். பட் நம்ம இதுக்கு முன்னாடி கற்பனையே பண்ணதில்லை. இந்த தமிழ்நாடு வந்து இப்படி ஒரு 10% 11% வளர்ச்சியில் வரும்ன்றது வந்து நம்ம கற்பனை பண்ணலை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு 7% 8% வளர்ச்சி தான். இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னா டபுள் டிஜிட்லாம் நடந்திருக்கு. 2006 to 11 பீரியடில் ஒரு வருஷமும் 1 to 6 ஒரு குறிப்பிட்ட வருஷமும் நம்ம டபுள் டிஜிட் க்ரோத்துங்கிறது வந்து நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து 2009 to 11 நம்ம ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சிருக்கோம். ஒரு 9% 10% அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ தான் இந்த ஸ்ட்ரெச்சில் அடிக்கும். 8க்கு மேலே 12 11 இப்படி அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த கண்டினியூஸ் எஃபர்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் த இயர்ஸ் இது ஸ்ட்ரெச் ஆகுன்றது வந்து கான்ஃபிடென்ஸாக தான் எனக்கு இருக்குது. அந்த லாஸ்ட் இயர்ஸில் வந்து அந்த க்ரோத் கொஞ்சம் அந்த ஹை ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸியாக வந்து சின்ன சின்ன கீழே இருக்கிற மாங்காயெல்லாம் நம்ம பொறிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். மேபி ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகலாம். பட் ரீச்சிங் 1 trillion எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய மேட்டரில். நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸ் யாருமே அந்த ரேஸில் இல்லை எக்ஸப்ட் மகாராஷ்டிரா. இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா $1 trillion அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் அதில் மேட்டர்ஸாக இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோல இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா 81 ரூபாவில் இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ நீங்கள் வந்து 82 லட்சம் கோடி ஜென்ரேட் பண்ணாலே போதும். இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு அது 91 ரூபா இருக்குது இன்னையோட டேட்டில். அப்போ நீங்கள் 91 லட்சம் கோடியை ஜென்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 100 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ, அப்போ 100 லட்சம் கோடி யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் 1 trillion அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சார்ந்தும் இந்த அச்சீவ்மெண்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கன்சர்வேட்டிவாக இதுக்கு முன்னாடி இந்த ஏர்லியர் டேல இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையை வச்சியே $1 trillion பார்த்தோம்னா we will be able to achieve. இல்லை நம்ம அந்த மாறு வர எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு நம்ம பண்ணுறோம்னா மேபி டெஃபினெட்லி இட் வில் டேக் 2035. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது 90லேருந்து சரிஞ்சு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று அது இன்னும் டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயத்து காரணம் மேபி 2035 அப்படிங்கிற இயருங்கிறது தாராளமாக நம்ம அதை அச்சீவ் பண்ணிடுவோம்னு தோணும். இனிஷியல் டேஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக போக இல்லை அந்த கோலை ரீச் பண்ணும்போது இது கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் சார்? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அந்த வளர்ச்சியில் ஏன் அது பக்கத்தில் நெருங்கும் போது கொஞ்சம் தாமதமாகுது? நீங்கள் அமெரிக்கா மாதிரி நாடுகள் வந்து 3-4% வளர்ச்சி தான் அவங்களுக்கு இருக்கு. 3% வளர்ச்சி அவங்களுக்கு பெருசு. நீங்கள் வந்து இனிஷியலாக உங்களோட சேலரி வந்து ஒரு 15,000லேருந்து ஒரு 50,000 தொட்டுறதுங்கிறது கடகடன்னு வேகமாக தொட்டுருவீங்க. இல்லை ஒரு 80,000 வரைக்கும் தொட்டுருவீங்க. 80,000லேருந்து அது 1 லட்சம் 1.5 லட்சம் நகரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும்ல. அது மேலே நீங்கள் மேலே போக போக உங்களோட ஹைக்குங்கிறது வந்து கொடுக்கப்படுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேஸும். நீங்கள் ஹையர் க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்ஸ்டலேஷன் நடந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே அவங்களோட பெஸ்ட் இந்த கன்சர்ன்ஸில் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணி இன்னும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டெக்னாலஜியோ இல்லை மற்ற விஷயங்களோ இது எல்லாமே தான் ஹெல்ப் பண்ணும். பட் அதுவும் ஒரு கட்டத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இன்டென்சிவாக போகிறதுக்கு வந்து என்ன அன்னைக்கு புதுசாக வந்திருக்கோ அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டிரான்சிஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் த இயர்ஸ் வந்து அந்த டிரான்சிஷனுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லுவார். இப்போ டக்குன்னு ஒரு டிஜிட்டல் டூல் வருது அப்படின்னா அந்த டூலில் நம்ம லேர்ன் பண்ணி வரத்துக்கு ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது இல்லை. அப்போ நாளைக்கு ஒரு ஸ்டாக்னன்சிக்குள்ளே போகும்போது அந்த டிரான்சிஷன் வரத்துக்கு ஒரு பீரியட் ஆகும். அதுக்குன்னு ஒரு 10% வளர்ச்சி நீங்கள் தொடுறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். நீங்கள் அதை வந்து நம்ம கேஷுவலாக வந்துடுறதுனாலேயே நம்ம வந்து ரொம்ப மலினமாக பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 14% வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இயர்லலாம்.
14% வந்துச்சுன்னா இட்ஸ் சம்திங் அன்இமேஜினபிள். நீங்கள் அதை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு ஸ்டேட் பண்ணுது. அந்த ஸ்டேட் பண்ணுறதுக்கு பின்னாடி பாம்பேன்ற ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா மகாராஷ்டிராவோ கர்நாடகா மாதிரியான ஒரு மாநிலங்களில் 2-3 டிஸ்ட்ரிக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 60% 70% ஜிடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னை எடுத்திங்கன்னா 10% தான், கோயம்புத்தூர் 10%, மதுரை எடுத்திங்கன்னா 8%, திருச்சி எடுத்திங்கன்னா 7-8%, திருநெல்வேலியில் ஒரு 5-6%. இந்த மாதிரி அங்கங்கே அவங்க செதறுது. அப்போ உங்களோட வளர்ச்சி வந்து எங்கே நடக்குதுன்னா சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் நடக்காமல் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ஸ் நடக்குது. பட் நீங்கள் கிரேட்டர் சென்னை எடுத்திங்கன்னா ஒரு 20-30% இருக்குது. சென்னை ஒரு 10, திருவள்ளூரில் ஒரு 10, காஞ்சிபுரமில் ஒரு 10 எடுத்திங்கன்னா அது ஒரு 30% வரும். அது இல்லைன்னு நான் மறுக்கல. பட் 70%க்கு மேலே வந்து அக்ராஸ் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் பெங்களூர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% அவங்களே இருப்பாங்க. கிரேட்டர் பெங்களூர் எடுத்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்க 60% கிட்ட வந்துடுவாங்க. அப்போது வளர்ச்சி வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகலை. இங்கே வந்து வளர்ச்சி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. நீங்கள் வளர்ச்சியும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும், 1 லட்சம் கோடியும் தொடரணும் அப்படின்னா இது டியூவல் டாஸ்க்குன்னு சொல்லுவார். அதை இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்புக்கு அவங்க போகிறதே வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவான ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். எதையும் நம்ம வந்து ஒரு 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 பொசிஷன் தான் நல்லா வேணும், வளர்ச்சி மட்டும் வேணும், நான் நம்பர்ஸ் மட்டும் காட்டுறேன் அப்படின்னு இல்லாமல் இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி கோல் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாதிரியோ கர்நாடகா மாதிரியோ இல்லாமல் நம்ம இங்கே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி இந்த வளர்ச்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துக்கலாமா சார்? பாசிட்டிவ் நோட்டு தான். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனில் வளர்றதுங்கிறது வளர்ச்சி இல்லை. நம்ம ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னை மட்டும் தான் வளருது, தமிழ்நாட்டோட மற்ற குறிப்பிட்ட மேஜர் செகண்ட் டயர் சிட்டிஸ்லாம் வளரல, தேர்ட் டயர் சிட்டிஸ்லாம் வளரல. ஆக்சுவலாக இப்போது அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அக்ராஸ் சென்னையை தாண்டி ஈரோடு இருக்கலாம், சேலம் இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், திருச்சி இருக்கலாம், மதுரை இருக்கலாம், ஈவன் சிவகங்கை கூட இருக்கலாம், திருநெல்வேலி, இந்த மாதிரியான பல்வேறு இடங்களில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து மஷ்ரூம் ஆகுது. கமுதி மாதிரியான ஒரு இடம் வந்து ஒரு சோலார் பேனலில் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக அங்கே தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. போர்ட்ஸ் இருக்குது, தூத்துக்குடி துறைமுகம் இருக்கலாம், கடலூர் துறைமுகமாக இருக்கலாம், சென்னை, எண்ணூர், ஒரு கிட்டத்தட்ட 5-6 போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏர்போர்ட்ஸ் எடுத்திங்கனாலே 6 ஏர்போர்ட் வந்து இருக்குது. அதில் 2 வந்து கொஞ்சம் செகண்டரி ஏர்போர்ட், ஒரு 4 ஏர்போர்ட் வந்து மேஜர் ஏர்போர்ட்டே இருக்குது. இத்தனை ஏர்போர்ட் வந்து மற்ற மாநிலங்களில் இல்லை. அன்லெஸ் அன்டில் இப்போ யூபி மாதிரி ஒரு பெரிய மாநிலத்திலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறது இருக்குல்ல, அக்ராஸ் எல்லாருக்கும் போகணும் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது மோர் கஷ்டம். அதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆட்கள் எல்லாருமே எங்கே வளர்ச்சி நடக்குதோ, எந்த குறிப்பிட்ட இடங்களில் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அங்கே தான் அவங்களும் வரத்துக்கு விரும்புவாங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து பெஸ்ட் இடத்துல தானே நம்ம வைக்கணும்னு நினைப்போம். நம்ம வந்து போய் ஒரு செகண்ட் லேயர்லையோ இல்லை தேர்ட் லேயர்லையோ இருக்கிற சிட்டிஸில் போய் ஆரம்பிக்க நம்ம நினைக்கிறது இல்லை. அப்போது அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கொண்டு போய் பாய்ச்சிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் கடைமடைக்கு தான் முதல்ல தண்ணி கொடுக்கணுன்றது தான் சோழ பேரரசோட ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடைமடைக்கு தண்ணி போய் சேர்ந்ததுக்கப்புறம் நடுமடை, அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும், இது ரூல். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா கடைமடைக்கு எதுவுமே போகாது. ஆனால் இந்த வேல்யூவை கொண்டு வரது இருக்குல்ல, கடைமடைக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு கொண்டு போய் கொடுக்குற வேண்டிய வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து கொண்டு வரது தான் இங்கே கஷ்டம்னு சொல்லுவார். ஏன்னா ஃப்ரெண்டில் இருக்கவங்க மற்றவங்க இருந்தால் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னு நான் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறது தானே அப்படிங்கிறது தான் ஒரு ஹியூமன் சைக்காலஜி. அந்த சைக்காலஜிலேருந்து எதிர்த்து ஓகே எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து செயல்படுத்துறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. டைவர்சிஃபைடாக இருக்குது இந்த க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜாவோ இல்லை ஒரு ப்ரிவிலேஜாவோ இருக்காது அந்த 1 ட்ரில்லியனை ரீச் பண்ணுறதுல. எனக்கு அது நீங்கள் டபுள் கோல்ஸை வந்து சேர்த்து கட்டுறீங்கன்னு சொல்லுவார். ஓகே, அதாவது ஒரு கோலை மட்டும் 1 ட்ரில்லியன் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அதுவும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அந்த 1 ட்ரில்லியன் வரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டியும் அதுக்குள்ளே கொண்டு வரோம், ஈக்விட்டியும் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து டபுள் பொனான்ஸா தான். இப்போ மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து 45 லட்சம் கோடி வச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இல்லையே ஒரு 8 வருஷத்தில் அவங்களும் நெருங்க முடியும், ஒரு லட்சம் கோடி நெருங்கிட முடியும். ஆனால் எவ்வளோ தூரம் விதர்பா வளர்ந்துருக்கு, எவ்வளோ தூரம் வந்து நாக்பூர் வளர்ந்துருக்கு, எவ்வளோ தூரம் வந்து அங்கே இருக்கிற மராத்தாஸ் வந்து எழுச்சி பெற்றிருக்காங்க, இது எதையுமே நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஜோன்ஸ் எல்லாமே
அதிகபட்சம் ஒரு சுகர் கேன் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சுகர் கேன் ப்ரொடக்ஷனை தாண்டி அவங்களால ஒரு இண்டஸ்ட்ரீஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு சில நேரம் நல்ல ஹார்வெஸ்ட், நல்ல பம்பர், நல்ல பணம். பல நேரங்களில் தண்ணி வராதனால, மழை பெய்யாததுனால, கடும் வறட்சி, அதிகமான விவசாய தற்கொலை அப்படிங்கிறது அந்த ஜோனில் தான் நடக்குது. அப்போது நீங்கள் மகாராஷ்டிராவில் மும்பை வந்து ஒரு பக்கம் செழிப்பாக எல்லாத்துலேயும் இருக்கும், இன்னொரு பக்கம் விதர்பா மாதிரியான ஒரு ஜோன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ நம்ம இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி இதை பற்றி பேசும்போது ரெவென்யூ டெஃபிசிட் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் டெஃபிசிட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் ஸ்டேட்டோட ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு இந்த மாதிரியான செலவுகளுக்கு மட்டுமே 3 லட்சம் கோடி அளவுக்கு செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான பேலன்ஸில் தான் போயிட்டுருக்கா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பேலன்ஸ் தாங்க. நீங்கள் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கேஷ் டெவலப்ஸ் தான். இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் வந்து போகிற பெண்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பஸ்ஸில் வந்து யார் போகிறாங்க? டெக்கில் ஒரு 50,000 சம்பளத்துக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது வந்து அந்த பஸ்ஸில் போகிறாங்க, ரைட்டுங்களா? நல்ல இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லை பெரும் அரசு ஊழியர்களாக இருந்து ஒரு 80,000 70,000 சம்பளம் வாங்குறவங்க அந்த பஸ்ஸில் போகிறாங்களா? இல்லை, ரைட்டுங்களா? யார் நம்ம அந்த பஸ்ஸில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான தொழில் செய்கிறவங்க, ஹாக்கர்ஸாக இருக்கிறவங்க, ரைட்டுங்களா? ரொம்ப ஹவுஸ் கீப்பிங் லெவல்லையோ இல்லை ரொம்ப ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்லேயே இருக்கிறதுலே கடைநிலை வேலையில் இருக்கிறவங்க, இவங்க தான் அந்த பஸ்ஸில் போகிறாங்க, ஓகேங்களா? அவங்க தான் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியும் போகிறாங்க. கொஞ்சம் பஸ்ஸில் போகிற ஓகே எனக்கு காசு இருக்குன்னா அவங்க வேறு பஸ்லேயும் போயிடுவாங்க, ஓகே ஒரு டீல் எக்ஸ்பிரஸோ வேறுலேயும் போயிடுவாங்க. அப்போது நீங்கள் சொல்லும் போது நம்ம அனைத்து பெண்களுக்கும் இலவசம் தான் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே அதுக்குள்ளே ஒரு டார்கெட்டடான ஆடியன்ஸ் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லா பெண்களும் அந்த அந்த குறிப்பிட்ட பஸ்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது நம்ம ஓவரால் பாலிசி சொல்லும்போது எல்லாருக்கும் சொல்கிறோம், யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணலை. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அது டார்கெட்டாக தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். பெண்களுக்கு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1.31 கோடி பேருக்கு கொடுக்குறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நவம்பரில் எஸ்ஐஆருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன டேட்டாவில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஓவரால் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 கோடி பேருக்கு மேலே இருந்தோம். இப்போ அது கிட்டத்தட்ட 5.5 கோடி கிட்ட நம்ம கம்மி பண்ணிட்டாங்க. இந்த 5.5 கோடி பேரில் கிட்டத்தட்ட 2.6 கோடி பெண்கள் இருக்காங்க. 2.66 கோடி இல்லை 2.7 கோடின்னு ரஃபாக வச்சுப்போம். 2.7 கோடி பெண்கள் இருக்காங்க. இந்த 2.7 கோடி பேரில் எவ்வளோ பேருக்கு இந்த பணம் போய் சேருது? 1.3 கோடி பேருக்கு தான். நம்ம ஏன் ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க தான் 18+, ஓகேங்களா? அப்போ 18+ டேட்டா எடுக்கிறோம். அந்த 18+ டேட்டாவில் 2.7 crore பீப்புளில் 1.3 crore பீப்புளுக்கு தான் இந்த காசு போய் சேருது. அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. அப்போ 50% இந்த பணத்தை ரிசீவ் பண்ணல, 50% தான் ரிசீவ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஃபில்டரிங் ப்ராசஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதாரை கொண்டு வந்தாங்க, பேன் கார்டு இல்லை அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு எல்லாருக்கும் இந்த பணம் போகிறதில்ல, ரைட்டுங்களா? அப்போது கடைசியில் நீங்கள் சுருக்கி பார்க்கும்போது இந்த பணம் போகக்கூடிய ஆட்கள் 1.31 crores கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் இல்லை அனைத்து பெண்களுமே சம்வேர் அவங்க வந்து ஒரு லோவர் இன்கம் இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர், சோஷியலி வீக்கர், இந்த ஆட்களாக தான் அவங்க இருக்க போகிறாங்க. அதில் சில லீக்கேஜஸ் இருக்காதா? எவ்வளோ பர்சன்டேஜ் லீக்கேஜ் இருந்திருந்தோம்? இப்போ நீங்கள் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் பாருங்கள், ஒரு 5% லீக்கேஜஸ் கூட வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் பேர் அந்த யாரோ தவறுதெல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். அப்போது 1.31ல் 10 லட்சம் பேருக்காக நம்ம தொடர்ந்து சண்டை போட போகிறோம். ஆக்சுவலாக அந்தளவுக்கு லீக்கேஜஸ் இருக்குமே எனக்கு தெரியல. பட் நம்ம அஸ்யூமிங் ஒரு 10 லட்சம் பேர் அந்த லீக்கேஜில் இருக்காங்க, இல்லை 20 லட்சம் பேர் லீக்கேஜ் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு நினைக்கக்கூடிய பெனிஃபிட்டை இந்த 20 லட்சம் பேருக்காக நம்ம நிப்பாட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது இதுதான் இங்கே சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம பல நேரங்களில் வெளியிலேருந்து இவங்க அனைவருக்கும் கொடுக்குறாங்க, தேவையில்லாமல் பணத்தை வீணடிக்கிறாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ரியலாக நம்ம அதை கொஞ்சம் 2 கேள்விகள் 3 கேள்விகள் எளிமையான கேள்விகள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டடாக தான் இங்கே போகுது, தேவையானவர்களுக்கு தான் போகுது. அதை ஏற்றுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு இல்லையோ. ஓகே, ஸோ இந்த தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்பு வந்ததுலேருந்து அதில் இருக்கிற நிறைய முக்கியமான விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.